ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நிவிஸ் லைஃப் ஸ்டைல். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஃப்ரிட்ஜ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃப்ரிட்ஜ் தான். வேர்ல்பூலில் வந்து 280 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜு. வீட்டில் வந்து குட்டீஸ் இருந்தாங்கன்னா கம்பல்சரி ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய ஒட்டியிருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் குட்டி 2 வால் இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து மோஸ்ட்லி பேக்கிங்க்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் ஹோம்மேட் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அது ஓரியன்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோர் சைட்லேருந்து போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா எக் வச்சுருக்கேன். இது வந்து பேக்கிங்க்காக நான் வச்சுருக்கேன். ஒயிட் எக், ப்ராய்லர் எக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மயனைஸ் வச்சுருக்கேன், வெஜ் மயனைஸு. இன்னொன்று பார்த்திங்கன்னா சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ளக்ஸ் சீடு. அப்புறம் கொஞ்சம் லெமன் வச்சுருக்கேன். அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பைசஸ் வச்சுருக்கேன் நான். ஓரிகானோ, இட்டாலியன் ஃப்ளேவர், அந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, அப்புறம் ஆனியன் ஃப்ளேக்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன். ஏன்னா பீட்ஸா பண்ணும்போது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்காக நான் வந்து இது கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஈஸ்ட்டு, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு வந்து கொஞ்சம் நான் பல்காக தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg பண்ணுவேன். ஸோ அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ 1 யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துக்கலாம். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து டப்பர்வேர் பாக்ஸில் வந்து சில்லி வச்சுருக்கேன். சில்லி வந்து அந்த காம்பு எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பர் மேலே நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதோட அந்த தண்ணியெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கும். ஸோ சீக்கிரம் அழுகல் வராது நமக்கு. அப்புறம் யூஸ் பண்ண அப்பளம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட் லைஃபோட பால் வச்சுருக்கேன். இதுவும் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அது வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து டன்னடு மில்க்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த பால் வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் மாட்டுப்பால் அந்த மாதிரி வாங்கிப்பேன். கொண்டு வந்து ஊற்றுவாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிப்பேன். அடுத்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பேலன்ஸ் வர்ற பாஸ்மதி ரைஸ் வந்து நான் அதில் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா பேக்கை ஓப்பன் பண்ணிடுவோம், வெளியே வச்சிட்டோம்னா சீக்கிரம் பூச்சி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி பேக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நான் இதில் வச்சுடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பளம். இது வந்து கேரளா ஸ்பெஷல். நான் ஊருக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ரீசெண்டாக நான் அந்த பிளான்ட் வாங்கின இதில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து அங்கே செய்வாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுடுவேன். இது வந்து நமக்கு ஒரு 4 months அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வரும். கொஞ்சம் இன்னும் 1 kg போல் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரெட் பாக்ஸில் வந்து மயனைஸ் வச்சுருக்கேன். அடுத்தது பீனட் பட்ரு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சாக்லேட் சிரப் வச்சுருக்கேன். அப்புறம் சாஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், சோயா சாஸ், சில்லி சாஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக டெசிகேட்டட் கோகோனட்டு. இதுவும் கொஞ்சம் பல்காக வாங்கினதுனால நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன், கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது வந்து ஃப்ரீசர் செக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விப்பிங் க்ரீம் வச்சுருக்கேன். இது வந்து 3 பேக்கெட் இருக்குது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சீல் பண்ணி பேலன்ஸை ஸ்டோர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன் வச்சுருக்கேன், ஸ்வீட் கார்னு. கிட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது இருந்தால் தான் அப்பப்போ அவங்களுக்கு கேட்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ பேக்கிங்க்கு சீஸு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீன்ஸு. ஸோ இது பை 1 get 1 ஆஃபரில் வாங்கினேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீன் பீன்ஸ் இருக்கும் தெரியுங்களா, அது வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீசரில் வந்து இவ்வளோ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீசரை ஒட்டியே கீழே இருக்கிற ஒரு செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வைப்போம். அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பால் பேக்கெட் வச்சுருக்கேன். இதில் வந்து ஜீரகம் வச்சுருக்கேன், கருஞ்சீரகம் வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பட்டர் வச்சுருக்கேன். ஸோ சீஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கும்போது நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பேக்கிங்க்காக நான் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கேக்கு, நம்ம பர்த்டே கேக்கெல்லாம் பண்ணுவோம் தெரியுங்களா, அதில் எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது நான் பண்ணினேன்னா இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுடுவேன். ஸோ பேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் நம்ம. பேக்கிங் கிளாஸ் எடுக்கும்போது அதில் வர கேக்கெல்லாம் நான் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் கிட்ஸுக்கு வேணும்னா நான் மேக் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் அப்பளம் இருக்குது, கொஞ்சம் கூட வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் பேலன்ஸ் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து நல்லா அந்த பூரி மாதிரி நல்லா பொங்கி வர்ற அப்பளம். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட், ஒயிட் சாக்லேட் வந்து ஓப்பன் பண்ணது நான் வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் சாக்லேட் மட்டும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது நல்லது. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், ஓப்பன் பண்ணலைன்னா வெளியவே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிட்ஸா சாஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பல்காக வாங்கினதுனால நான் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா ரேக்லேயும் நான் இந்த மாதிரி ஒரு ஷீட்டு நான் போட்டிருக்கேன். இது வந்து மீஷோவில் வாங்கினது. ஸோ இந்த ஷீட் வந்து போட்டால் நமக்கு அந்த கிளாஸஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கஸ்தூரி மேத்தி. ஸோ நம்ம ஏதாவது பன்னீர் கிரேவி இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இது கொஞ்சம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ளேவராக இருக்கும் நல்லா. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செர்ரி வச்சுருக்கேன். செர்ரி வந்து கொஞ்சம் பல்காக ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செர்ரி வச்சுருக்கேன். அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி 2 கலர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சாக்லேட் சிப்ஸில் பார்த்திங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் வச்சுருக்கேன். சரி, டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பேக்கிங் வந்து கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சம் அவுட்டர்லேயும் கொடுக்கறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி 1 kg பேக்கு தான் வாங்குவேன். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அடுத்தது அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எப்போவுமே நான் தக்காளி மட்டும்தான் வச்சுப்பேன். வேறு எதுவும் அதில் வைக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு ரேக் இருக்குது. ஸோ நான் மாவு பாத்திரம் வைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஹைட் பத்தலைனால நான் அந்த ஒரு ரேக் மட்டும் நான் எடுத்துட்டேன். ஸோ வந்து மாவு வந்து இந்த மாதிரி 3 டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா கொஞ்சம் முடிய நம்ம வந்து ஒவ்வொரு பாத்திரமாக தேய்க்க போட்டுக்கலாம். மீதி இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கைப்படாமல். அதுக்காக நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக நான் நாட்டுக்கோழி முட்டை அது தனியாக வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். கிட்ஸுக்காக மட்டும்தான் இது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை வச்சு செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ ரேர் தான் இங்கே கிடைக்கிறது. சப்போஸ் கிடச்சிதுன்னா நான் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்புறம் கேர்டு இருக்குது. கேர்டு வந்து அரோமா கேர்டு இந்த மாதிரி டின்னில் அவைலபிளாக இருக்குது 1 kg. ஸோ அது வாங்கி நான் வச்சுப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் காய்ச்ச லெமன் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியான லெமன் தான். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், மாடி தோட்டத்தோட லிங்க்கு. நீங்கள் அதில் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நார்மல் லெமனும் இருக்குது அதில். ஸோ இது கொஞ்சம் வேணுங்கும் போது மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னா கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா இருக்குது. கருவேப்பிலை வந்து அதை எடுத்து உருவி நான் அதில் போட்டு வச்சுருவேன், டிஷ்யூ பேப்பர் போட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் செக்ஷன் இதில் என்ன இருக்குதுன்னா வெஜிடபிள்ஸ் மொத்தமும் நான் வந்து ரேப் பண்ணி இதில் வச்சுடுவேன். ஸோ ஒரு 4 டேஸ்க்கு உண்டான வெஜிடபிள்ஸ் வாங்கி நான் வச்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்குது. மோஸ்ட்லி பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.